எல்லாருமே தினமும் உண்ணாவிரதம் இருக்கும் தெரியுமா? என்னடா சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, பகல் முழுவதும் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நைட்ல படுத்த பிறகு 8 மணி நேரம் படுக்கிறோமோ 10 மணி நேரம் படுக்கிறோமோ நம்ம எதுவுமே சாப்பிட்றது இல்ல. அது உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி தான். அதுக்கு தான் ஆங்கிலத்துல அழகா சொன்னா, காலையில சாப்பிட்றதுக்கு டிஃபனுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது உண்ணாவிரதத்தை முறியடி அப்படின்னு அர்த்தம். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு அழகா சொன்னாங்க. நீங்க தினமும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா? இல்ல எனக்கு டிஃபன் சாப்பிட்ற பழக்கமே இல்ல, ஸ்ட்ரைட்டா மதிய உணவு தானா? பெண்கள்ல நிறைய பேரு ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு அனுப்புற அவசரத்துல, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற அவசரத்துல வேலை நிறைய இருக்குன்னு டிஃபனே சாப்பிட்றது இல்ல. ஸ்கூலுக்கு போற அவசரத்துல குழந்தைங்களும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால நீங்க மிகப்பெரிய தீங்கு ஏற்படுத்துறீங்க உங்க உடம்புக்குன்றது தெரியுமா? ஆமாங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் படி 10ல் 4 பேர் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றது இல்ல. இதனால காலையில எழுந்த உடனே நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி நம்ம கொடுக்கறது இல்ல. அதனால மூளைக்கும் சரி உடம்புக்கும் சரி மிகப்பெரிய தீங்க ஏற்படுத்துறோம். இது நாளடைவில் ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதா இருக்கட்டும், கேன்சர் உள்ளிட்ட பல வகையான பிரச்சனைகளை இழுத்து கொடுத்துருதுங்க. அதுக்கு நம்ம என்னதான் பண்றது? தினமும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், அதுவும் ஆரோக்கியமான உணவு நம்ம சாப்பிடணும். அதுக்காக தான் வெஸ்டீஜ் ஹை எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் சீரியலை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல ஹை எனர்ஜி பிரேக்ஃபாஸ்ட் சீரியலுடைய 10 நன்மைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ், ஹெல்த் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் என் சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஹை எனர்ஜி பிரேக்ஃபாஸ்ட் சீரியலை பொறுத்த வரைக்கும் 6 மிக முக்கியமான விஷயத்த போட்டு செஞ்சிருக்கிறாங்க. கார்ன்ஃபிளாக்ஸ் மட்டும்தான் பொதுவா பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ல இருக்கும். இங்க கார்ன்ஃபிளாக்ஸ் மட்டும் இல்லாம அமரந்த், பாஜ்ரா, பிளாக் ரைசின்ஸ், ஆல்மண்ட், விட்டமின் B6, பம்கின் சீடு, B12 நிறைய விஷயங்கள் போட்டு கொடுத்துருக்காங்க. இதனால மிகப்பெரிய பலன்கள் நம்மளுக்கு இருக்கு. ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுல முதல் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை நியூட்ரிஷன். அளவுக்கு அதிகமான நியூட்ரிஷன் வழங்குறாங்க. அதாவது தமிழ்ல அழகான ஒரு பழமொழி உண்டு. காலையில உணவு சிற்றுண்டிய ராஜா மாதிரியும், மதியம் ராணி மாதிரியும், நைட் பிச்சைக்கார மாதிரியும் சாப்பிடணும் அப்படின்னு. ராஜா மாதிரி சாப்பிடணும்னா நிறைய சாப்பிடணும்னு அர்த்தம் கிடையாதுங்க. நிறைய போஷாக்கான விஷயம் சாப்பிடணும்னு அர்த்தம். அதுக்கு நம்ம அஃபோர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்றதுனால வெஸ்டீஜ் எல்லாருமே சாப்பிடக்கூடிய விதமாக இவ்வளவு கலவையில ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆல்மண்ட், பாஜ்ரா இதெல்லாம் இருக்கிறதுனால ஹை ஃபைபர் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, ஜிங்க் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு போஷாக்கான ஒரு உணவுக்கு நம்மளுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடல் எடை பராமரிப்பு. இதுல இருக்கிற ஹை குவாலிட்டி ஃபைபர் நார்ச்சத்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறது. அதே மாதிரி புரத சத்தும் அதிகமா இருக்கிறதுனால உடல் எடை சீரா மெயின்டைன் ஆகிறதுக்கு உதவுதுங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இதயத்துக்கு நண்பனா இருக்கு, ஹார்ட் ஹெல்த். ஸோ இதுல இருக்கிற விட்டமின் ஈயா இருக்கட்டும், இது கொலஸ்ட்ரால் லோயரிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பான LDL குறைச்சு நல்ல கொழுப்பான HDL ஏத்துறதுனால தேவையில்லாத உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறைச்சு ஹார்ட்டுக்கு இதயத்துக்கு நல்ல ஒரு நண்பனா விளங்குது. நாலாவது பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால எந்த வகையான நோய் தாக்குதல் ஏற்பட்டாலும் அதுக்கு நின்று அடிச்சு ஒரு நோய் எதிர்ப்பு ஒரு அரணா நம்மளுக்கு விளங்குது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. இது குழந்தைங்க இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இதுல இருக்கிற விட்டமின் ஈயா இருக்கட்டும், ஜிங்க் அண்ட் மெக்னீசியம் மூல வளர்ச்சிக்கான விஷயத்தை தரதுனால அவங்களுக்கு மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வயதானவங்க எடுத்துக்கும் போது B6 இருக்கிறதுனால அல்சீமர் போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எலும்புக்கு பலம் சேர்க்கிற விதமாக அமரந்திலையும் கம்புலையும் அளவுக்கு அதிகமான கால்சியம் இருக்கு. அதனால நம்ம போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஆயிடுங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அனீமியா வராம தடுத்து நிப்பாட்டுறதுக்கான விஷயமாக அயன் இருக்கு. இதுல இருக்கிற இரும்பு சத்து ரத்த சோகையை தீர்த்து நல்ல ரத்தம் நம்ம உடம்புல மெயின்டைன் ஆகிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ அடுத்து முடி கொட்டுற பிரச்சனை, சருமத்துல ஏற்படுற சின்ன சின்ன தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தடுத்து நிப்பாட்டும் விதமாக இதுல இருக்கிற பிளவனாய்ட்ஸ் அண்ட் பைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் வேலை செய்யுது. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கண் பார்வையை அதிகரிக்கிற விஷயத்த இது செய்யுது. ஸோ ஆல்மண்ட்ல விட்டமின் இ இருக்கு. இந்த விட்டமின் இ கண் பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை பிரச்சனை சரி செய்யுது. அடுத்து இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அந்த மாதிரி. ஸோ இவ்வளவு 10 பெனிஃபிட்டும் இது கொடுக்கறதுனால இது நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது
ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து மிகுந்த சிற்றுண்டியை சாப்பிட்டோம் அப்படின்ற திருப்தி வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதனுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 350 ரூபாயிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 299 ரூபாயிலும் நம்மளுக்கு வழங்குறாங்க. இதை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 கிராம் எடுத்துக்கிட்டு ஒரு கப் மில்க்ல நம்ம நல்லா கலந்து நம்ம குடிச்சிட வேண்டியதான். குடிச்சாலே ஒரு ராஜா சாப்பிட்ட ஒரு திருப்தியான ஒரு சிற்றுண்டி நம்மளுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுரும். ஸோ இது எல்லாருமே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம உடம்புக்கு கொடுத்து நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கலாம். விஷ் யூ வெல்த்.